ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லம்சம்னா என்ன, மொத்த முதலீடு. அப்போ எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபினா மாதம் முதலீடு பண்ணுறது எஸ்ஐபி. இப்போ எப்படின்னா ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்க, மாதம் 5,000 நான் சேமிச்சுட்டு வரேங்கன்னா எஸ்ஐபி பெஸ்ட்டு. லம்சம்னா என்னென்னா மொத்தமாக ஒரு முதலீடை போட்டுறது. மொத்தமாக எப்படி முதலீடு போடுறதுன்னா, ஏதோ ஒரு ஓய்வூதியத்துக்கு இப்படி ஏதோ ஒரு பென்ஷன் ஒரு 20 லட்ச ரூபா வருது, அப்போ போய் லம்சம் நீங்கள் பண்ணலாம். லம்சம்ங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு காலம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறோமோ அதுதான் லாபம், அதுதான் பெஸ்ட்டு. அது மாதிரி எஸ்ஐபிங்கிறது மாதம் போட்டு பண்ணுறது. இப்போ 25 வயசு பையன் ஏதோ ஒரு லக்கு, இல்லை சிம்பிளாக சொல்ல போனால் லக்குங்கிறோட மாதம் ஒரு 30,000 சம்பளத்துக்கு போகிறான், ஒரு வருஷத்தில் 3,60,000 வரும். ஒரு 1.5 லட்சம் செலவு போக மிச்சம் 2 லட்ச ரூபாய் நீ லம்சமாக போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் செம்ம லாபமாக வரும், கோடி கணக்கில் வரும். அதுதான் லம்சம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். லம்சம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே தவணையாக போனஸ் பணம், சொத்து விற்பனை, ஓய்வு பெறும்போது கிடைக்கும் பணம் என்று மொத்தமாக கிடைக்கும் பணத்தை இம்முறையில் முதலீடு செய்யலாம். லம்சம் முறையில் முதலீடு செய்யும் நேரம் சந்தை இறக்கத்தில் இருந்தால் ஃபண்டுகள் NAV மதிப்பு குறைவாக இருக்கும், அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். அதுவே காலை சந்தையாக இருந்தால் குறைவான யூனிட்டுகளை கிடைக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், ஒரே வாட்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கிது, இல்லை ஒரு சொத்து விற்கிறீங்க, இல்லை ஓய்வு பெறும் பணம் கிடைக்கிதுன்னா லம்சமில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ SBI டிவைடண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதோடைய NFO 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு NAV 1 இயர் கழிச்சு ஒரு 11 ரூபா வந்துருச்சு. உங்கள்கிட்ட ஒரு பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நீங்கள் மொத்தமாக முதலீடு பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அப்படி நீங்கள் முதலீடு பண்ணும்போது, லம்சம் முறையில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது சந்தை இறக்கத்தில் இருந்து, NAV மதிப்பு இறக்கத்தில் இருந்து நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபம். ஏன்னா அப்போ அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். இதுவே புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் பண்ணிங்கன்னா குறைவான யூனிட் கிடைக்கும். அதே மாதிரி லம்சம் கால்குலேஷன் பார்ப்போமா? உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, NAV ஒரு 10 ரூபா, இல்லை NFO ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் யூனிட் கிடைச்சிடும். இப்போ இதுவே எஸ்ஐபினா ஃபஸ்ட்டு மாதம் 10 ரூபா இருக்குது. இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா போடும்போது அதே NAV 10 ரூபா இருக்குது. 5,000 ரூபா போடுறாங்கன்னா 500 யூனிட் தான் கிடைக்கும். அடுத்த மாதம் 11 ரூபா வரும்போது உங்களுக்கு 455 யூனிட் தான் கிடைக்கும். 45 யூனிட் குறைஞ்சிருச்சு. அடுத்து 12 ரூபா வரும்போது 416 யூனிட் தான் கிடைக்கும். அதே மாதிரி 15 ரூபா வரும்போது 333 யூனிட் தான் கிடைக்கும். அதே எப்படி 4 மாதத்தில் 5,000 ரூபா போடுறோம்னா கிட்டத்தட்ட 177 யூனிட் குறையுது. இதுவே உங்களுக்கு அதே 4 மாதத்தில் நீங்கள் 10 ரூபா வாங்கியிருக்கீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்சம் ஸ்டாக் இருக்குன்னா 4 மாதத்தில் 5 ரூபா ஏறினுச்சுன்னா 5 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, நேரம் கம்மி, டென்ஷன் கம்மி. இது மாதிரிலாம் நடந்து இருக்குது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் லாகின் பீரியட் இல்லாமல் நீங்கள் கரெக்டான நேரத்தில் லம்சம் அமௌண்ட் போட்டு அதில் சம்பாதிக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இதுதான் லம்சம். மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பியரிஸ் நேரத்தில் நம்ம லம்சமாக முதலீடு பண்ணோம்னா நமக்கு அதிக யூனிட் கிடைக்கும். புல்லிஷ் நேரத்தில் நீங்கள் சந்தையில் முதலீடு பண்ணிங்கன்னா குறைந்த யூனிட் கிடைக்கும். இதுதான் லம்சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.